அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோமதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கதைகள். சரி, எத்தனை பேருக்கு கதைகள் கேட்க பிடிக்குமோ அவங்க தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிந்தனையை தூண்டுற ஒரு சிறு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு கனகாவின் கவனமறதி. கதையின் கதாசிரியர் அன்னூர் KR வேலுச்சாமி அவர்கள். கவனமறதி கனகாவை ரொம்ப வாட்டுச்சு. யாராவது உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் யோசிக்காமல் சட்டன தன் பேரை சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் அவளை சில சமயம் கொண்டு போய் விட்டுருக்கு. நான் அப்போவே சொன்னேன்ல, எப்போ பார்த்தாலும் அந்த கர்மம் பிடிச்ச ஃபோனையே கையில் பிடிச்சிட்டு இருக்காதேன்னு. நீ கேட்டியா? தேவையில்லாதெல்லாம் பீரோவில் வச்சு பூட்டி வச்சு பாரு, தேவையானதை தேடும்போது கண்டுபிடிக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு அவங்க அம்மா திட்டின சத்தம் அவள் காதில் கேட்டுச்சு. அந்த மாதிரி உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, ஊரில் என்ன நடக்குது, ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணணும்னு தெரியாது. உடம்புக்கு ஒரு நாள் ஒத்துக்காமல் போயிடும். இப்போவாது என் பேச்சை கேட்டு தொலைன்னு தாய் சுகந்தி தன் மகளை மறுபடியும் தீர்த்தா. அவளால் யோசிக்க முடியல. யோசித்தாலும் ஒரு விஷயமும் பிடிபடவில்லை. 100 விஷயங்கள் கண்முன்னே ஒரே சமயத்தில் வந்து நிற்கிது. காலையில் குளிக்க, பல் தேய்க்க சில சமயம் மறந்து விடுகிறா. ஒரு நாள் நைட்டியோடைய அலுவலகத்துக்கு புறப்பட்டு விட்டா. பேருந்து நிலையத்தில் பலரது கேலி பார்வைகள் பட்டபின் கனகாவின் பார்வை தன் மீது பட்ட போது விஷயம் புரிஞ்சு பதறி அடித்து வீட்டுக்கு ஓட்டமும் நடையுமா போய் சுடிதாரில் மீண்டும் அலுவலகத்துக்கு போனா. ஒரு முறை அலுவலக வேலை முடிந்து மாலை 5 மணி இருக்கும். ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டே பேருந்து நிறுத்தத்தில் நின்றவ தான் வீட்டுக்கு போகிற பஸ்ஸில் ஏறாமல் செம்மறி ஆடு தலை குனிஞ்சு மற்ற ஆடுகள் பின் செல்வதைப் போலவே வேற பஸ்ஸில் ஏறிட்டா. அமர்ந்தவள் சோர்வில் உறங்கியும் போனா. அந்த பேருந்து சென்னையிலிருந்து கோவை செல்லும் பேருந்து என்பதால் நடத்துனரும் விழித்த பின் பயணச்சீட்டு கொடுத்து விடலான்னு நினச்சிட்டு விட்டுட்டாரு. சேலம் வந்தபோது தான் அவளுக்கு விழிப்பு வந்தது. பதறி போய் அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு நடத்துனர்கிட்ட சண்டையும் போட்டா. ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டிருந்ததுனால தாய் சுகந்தி 10 முறை அழைத்தும் அவளால் எடுக்க முடியல. உடனே தாயாருக்கு ஃபோன் செஞ்சு நிலைமையை சொல்ல அதிர்ச்சியில் உறைந்து போன தாய் திரும்பி வர விடிந்து விடுங்கிறத நினச்சிட்டு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வேண்டாம், அது தவறாக நினைக்கக்கூடுன்னு யோசிச்சு சேலத்தில் இருக்கிற தன்னோட உறவினருக்கு ஃபோன் செஞ்சு கனகாவை அவங்களோட வீட்டுக்கு அழைத்துட்டு போகிற மாதிரி சொன்னான். அவங்களும் அரை மணி நேரத்தில் பாதுகாப்பாக வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. கூகுள் பே மூலமாக சம்பள பணத்தை தாயோட பேங்கோட நம்பருக்கு அனுப்புவதுக்கு பதிலாக தாய் பெயர் கொண்ட ஒரு உறவினர் பெண்ணுக்கு 50,000 அனுப்பிட்டா. அடுத்த நாள் அம்மாவிடம் கேட்டாள். பணம் வரவில்லைன்னு அதிர்ந்தவள் பணம் அனுப்பிய அந்த உறவுக்கார பெண்ணுக்கு ஃபோன் செய்து கேட்டா. நேற்று இரவு மொத்தமாக கணக்கில் இருந்த பணத்தை வீட்டு கடனுக்காக பேங்குக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க, அதனால் நான் பணம் வந்தவுடனே மீண்டும் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் 2 வருடங்கள் உருண்டோடியும் அவங்க தரவில்லை. கனகாவோட கவனமறதி இன்னும் விடலை. எல்லாத்துக்கும் மேலா திருமணம் நிச்சயமானதுக்கப்புறம் கல்லூரியில் தான் காதலித்து வந்த வருணுக்கு இனிமே என்னை மறந்துரு, நான் வெளியே சுட்டினப்போ எடுத்த ஃபோட்டோவையும் டெலிட் பண்ணிடு, வேலை இல்லாமல் சுற்றும் உன்னை திருமணம் செய்ய முடியாது, எனக்கு நல்ல சம்பளம் வாங்கும் வரன் அமைந்து விட்டதால் தயவு செய்து என்னோட கனவுல கூட குறுக்க வந்துடாதேன்னு தான் பேசிய ஆடியோவை வருணுக்கு மெசேஜில் அனுப்புறதுக்கு பதிலாக தனக்கு நிச்சயமான அருளுக்கு அனுப்பிவிட்டா. இதனால் அவளோட திருமணமும் நின்று போச்சு. பல மருத்துவர்களிடம் அழைத்து சென்று வைத்தியம் பார்த்தோம். ஃபோன் பைத்தியம் அவளை விடலை. அலுவலகத்தில் வேலை போச்சு. உறவினர்கள் நண்பர்கள் ஒதுங்கினாங்க. அவளோட திருமணம் அவளாலேயே நின்று போச்சு. ஃபோன் பார்க்கும் எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக வாழும்போது தனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குன்னு யோசிச்சு அவள் அழுதுகிட்டு இருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு பெண் ராணியோட அன்றாட செயலை பரிசோதிச்சு பார்த்தா. அவளை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேவையானதை மட்டும் பார்த்துட்டு மற்ற வேலைகளை கவனிப்பதை கண்டு ஆச்சரியம் கொண்டு ராணி கிட்ட பேச்சு கொடுத்தா. தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் ராணி கிட்ட சொன்னா கனகா. ராணி அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா. ஒரு காட்டில் 1000 விதமான செடிகள் பயிர்கள் இருக்குது. அத்தனை பயிர்களோட பெயரையும் தெரிஞ்சுக்கிறோமா? அத்தனையும் சாப்பிட உதவுமா? பசிக்கு சாப்பிட உதவுற சில பழமரங்கள், தானியங்கள், அதோட பேரை மட்டும் தெரிஞ்சு அதை சாப்பிட்டு நம்ம பசியை போக்கிக்கிறோமே, அது மாதிரி தான்னு சொன்னான். இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படித்த பாடங்க கூட
10% தான் நமக்கு பயன்படுது. உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க விரும்பினோம்னா வாழ்நாளே போதாது. அதால் நம் வாழ்க்கைக்கு ஒரு உதவியும் கிடையாது. தெரிஞ்சால் மட்டும் போதுமா, அது போல் வாழ வேண்டாமா, அப்படி நம்மளால் வாழ முடியவே முடியாது அப்படின்னு சொன்னான். ராணியின் பேச்சு கனகாவை ஆச்சரியத்தில் தள்ளுச்சு. ராணி சொன்ன பதில், ராத்திரியில் 1 மணி நேரம் மட்டும் தேர்ந்தெடுத்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி கதை கவிதைன்னு படிப்பேன். சில வீடியோவை பார்ப்பேன். செய்தி ஆன்மீகம்னு பார்த்துட்டு விட்டுருவேன். மற்ற நேரத்தில் யாராவது கூப்பிட்டா மணிக்கணக்கில் பேசாமல் விஷயத்தை சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவேன்னு சொன்னான். தானும் ராணியை போல செயல்பட ஆரம்பித்து கொஞ்சம் சில நாட்களிலேயே கனகாவோட கவன மறதி காணாமல் போச்சு. உடனேவே அவளுக்கு வேலையும் கிடைச்சிச்சு. திருமணமும் முடிவாச்சு. மகிழ்வான வாழ்வை வாழ்ந்தா கனகா. மகிழ்ச்சி வெள்ளத்தில் ராணிக்கு போய் தன்னோட நன்றியை தெரிவிச்சா. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.